மூலிகைக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. ஒவ்வொரு மூலிகைக்கும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் சக்தி உண்டு. எனவே இன்று என்ன மூலிகை பற்றி நம்மிடையே டாக்டர் கௌதமன் அவர்கள் பேச வருகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் தழுதாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். பாரம்பரிய மருத்துவர்களிடையே, ஆயுர்வேத மருத்துவர்களிடையே, யுனானி மருத்துவர்களிடையே எந்த வகையான இந்திய மருத்துவ முறையாகினும் அதில் மிக பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த தழுதாழை. தழுதாழையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். வலிகளை நீக்குவதில் இந்த தழுதாழைக்கு இணையான மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா முட்டு வலிகள், தசை வலிகள், இரத்தக்கட்டு வலிகள், காயங்களால் ஏற்படுகின்ற வலிகள், இந்த மாதிரி வலிகளுக்கு பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்று ஊசியோ அல்லது மருந்து கடைகளுக்கு சென்று வலி மாத்திரையோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் தான் இருக்குது. அந்த மாதிரி உபயோகப்படுத்துறதுனால நமக்கு வரக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி பெரும்பாலும் நாம் யோசிப்பது கிடையாது. இன்றைக்கு ரொம்ப வருஷமாக வலி மாத்திரைகள் உபயோகப்படுத்துகின்றவர்கள் நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு, கிட்னி ஃபெயிலியரோ அல்லது ரிவல் ப்ராப்ளமோ ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவது கூட ஒரு காரணமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் உள்ளுக்கு மருந்துகளே இல்லாமல் வெளிப்புற உபயோகத்திலேயே வலிகளை நீக்குகின்ற ஒரு அபரிதமான ஒரு மூலிகை தான் இந்த தழுதாழை. பொதுவாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சிறு சிறு முட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் நாளடைவில் பரவி உடல் முழுவதும் பரவுகின்ற ஒரு பிரச்சனை. அடுத்து முட்டுகளில் தேய்மானங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மூன்றாவது பார்த்திங்கன்னா காயங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிக்கன்குனியா காய்ச்சல் வந்த பிறகு உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிடைஸ்ன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க இன்றைக்கி சுலபமாக என்ன பண்ணலான்னா, அந்த தழுதாழையுடைய இலைகளை எடுத்து சிறிதளவு நல்லெண்ணெயை நன்றாக சூடு செய்து அதில் இந்த இலைகளை போட்டு நன்றாக வதக்கணும். வதக்கிய பிறகு அந்த இலைகளை ஒரு அம்மியில் வைத்து நன்றாக அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில், முட்டு வலிகள் இருக்குன்னா அந்த முட்டுகள் மேலெல்லாம் ஒரு 10 போல் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை சுற்றி வச்சுட்டு அமைதியான படுத்துடணும். இதை இரவு நேரங்களில் செய்து காலை வரை பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து அந்த இதை எடுக்கவே கூடாது, அப்படியே விட்டுடணும். காலை அந்த வலி இருக்கக்கூடிய பகுதிகளை பிரித்து பார்த்தோம்னா சொட சொடன் தண்ணி வேர்வை அவ்வளவு கொட்டுவதை நம்ம பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா அந்த வலிகள் குறைய ஆரம்பிப்பதை பார்க்கலாம். இதை ஒரு பழக்கமாக ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலிகளாக இருந்தாலும் அவையுடைய அளவு குறைந்திருப்பதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும். ஏன்னா இன்றைக்கு மருந்துகளை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் போது உடலில் வலிகளில் எந்த வகையான ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோமோ அதே வகையான ஒரு மாற்றத்தை வெளிப்புறமாக இதை உபயோகப்படுத்தினாலே நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து வலிகளை பொறுத்தவரை இந்த தழுதாழை. தழுதாழையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தசை பிடிப்புகளை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முட்டு வலிகளை விட நம்மை அதிகமாக பாதிப்பது இந்த தசை பிடிப்புகள் தான். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், கணுக்காலில் இருக்கக்கூடிய தசைகள், கழுத்து, முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், இங்கெல்லாம் இந்த தழுதாழையுடைய இலைகளை எடுத்து நன்றாக பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க செய்யணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம், தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைந்து வழக்கமாக நம்மால் செய்ய முடிந்த எல்லா வேலைகளும் செய்ய முடிவதை நாம் பார்க்கலாம். தழுதாழையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதல் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பெண்கள், அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்கள் ரொம்ப இறுக்கமான ஆடைகள் அணிவது, அதே போல் நீண்ட நேரம் நின்று பிரயாணம் செய்வது, அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அவங்க உடல் சக்தியை மீறி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் காலையிலிருந்து இரவு வரை, இதனால் தேவையற்ற முறையில் உடல் சூடு அதிகரிக்கும் போது அது வெள்ளைப்படுதல் நோயாக மாறிவிடுகிறது. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் தான். ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பொறுத்தவரையிலும் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உடலை உருக்குகின்ற ஒரு மோசமான வியாதி. அந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கோபம் வரும், எப்பொழுதும் சிடுசிடுவென்று சண்டை போடுகின்ற ஒரு மூடில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
பசி நன்றாக இருக்கும், ஆனால் சாப்பாடை பார்த்த உடனே வயிறு நிரம்பி விடும். அதே போல் எப்போ பார்த்தாலும் படுத்துட்டு இருக்கணும்னு தான் தோணும், எந்த வேலையும் செய்யவே தோணாது. அதை மீறி யாராவது ஒரு வேலை செய்ய சொன்னார்கள், தேவையில்லாமல் சண்டை வருவதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வெள்ளைப்படுதல் நோய் அந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய குறிகள். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தழுதாழையை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, அதை 2 தேக்கரண்டி சிறிதளவு வாழைப்பழத்துடன் நன்றாக அதை கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும், ஒரு மண்டலம். அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த வெள்ளைப்படுதனால் ஏற்பட்ட முகமாற்றம், முகமெல்லாம் கருத்து போன மாதிரி இருக்கும், உடல் வாடி போன போல் இருக்கும், இடுப்பு பகுதியில் எப்போவுமே அவங்களுக்கு கடுமையான வலி இருக்கும், தொடைப்பகுதிகளில் கத்தியில் குத்தி வைத்தது போல் ஒரு கடுமையான வலிகள் இருக்கும். இந்த மாதிரி வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த 48 நாட்களில் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்தளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த தழுதாழை. அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸ் வருகின்ற நேரங்களில் உடலில் வேர்வை மிக அதிகமாக இருக்கும், ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. குளித்துட்டு ஃபேனில் உட்காந்துருந்தா கூட குப்புன்னு பயங்கரமாக வேர்க்கும். வேர்த்து கொட்டுவது மட்டும் இல்லாமல் உடலே ஏதோ ஒரு ஓவனுக்குள்ளே வைக்கிற மாதிரி, இல்லை ஒரு சானா பாத்துக்குள்ளே உட்காந்தா எப்படி உடம்பு சூடாக இருக்குமோ அந்த மாதிரி சூடாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு பேர். அந்த ஹாட் ஃப்ளஷஸை குறைக்கக்கூடிய சக்தி தழுதாழைக்கு உண்டு. தழுதாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து அதை சிறிதளவு பசும்பாலிலோ அல்லது ஆட்டுப்பாலிலோ கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த ஹாட் ஃப்ளஷஸை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறைக்கப்படும் போது தானாகவே மெனோபாஸ் மறைந்து விடுவதை பார்க்கலாம். இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த மெனோபாஸ் ஏற்படும் போது ட்ரை வெஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம், அவங்களுடைய பிறப்புறுப்பு பார்த்திங்கன்னா திடீர்னு வறண்டு போய்விடும். அந்த மாதிரி வறண்டு போகும்போது பெரும்பாலான நேரங்களில் அவர்களால் உடலுறவு கொள்ளும்போது ஏதோ கத்தியை வைத்து குத்துவது போல கடுமையான ஒரு வலி ஏற்படுவதை பார்க்கலாம். இல்லை சில நேரங்களில் அந்த இடத்திலிருந்து உதிரப்போக்கே தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 50 வயதான பெண்களுக்கு இருந்தது, இப்போல்லாம் 32, 33 வயது பெண்களுக்கே இந்த ட்ரை வெஜைனல் கெனால் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க தழுதாழையுடைய கஷாயத்தை ஒரு பெரிய டப்பில் நிரப்பி அதில் டப்பாத் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த ட்ரை வெஜைனா மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த தழுதாழையை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் வெளிப்புற சிகிச்சையிலேயே குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மெனோபாஸ் சமயத்தில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கெல்லாம் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பல்விதமான பிரச்சனைகளை நம் முன் எடுத்துரைத்து வருகிறார். அந்த வகையில் இன்று எந்த பிரச்சனையை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். இன்று ரமலான் பண்டிகை உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த ரமலான் பண்டிகை திகழ்கிறது. இந்த பண்டிகை என்பது உண்மையில் அது ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான ஒரு பண்டிகையாக அல்லாமல் இந்தியாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய பிற மதத்தினரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு இணையற்ற ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை இருக்கிறது என்று சொல்லலாம். சமய நல்லிணக்கத்திற்காகவும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காகவும் பரஸ்பரம் ஒரு இதயபூர்வமான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குமான ஒரு பண்டிகையாக இந்த ரமலான் பண்டிகை இன்றைக்கு நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்த ரமலான் பண்டிகை தினத்தில் உண்மையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நம்பிக்கை கொண்ட மக்கள் இஸ்லாமிய சகோதரரோடு தங்களுடைய சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள், தங்களுடைய இதயபூர்வமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கூட நிறைய நீங்கள் சமூக வலைத்தளங்களிலெல்லாம் பார்த்தால் கூட இஸ்லாமிய சகோதரர்களோடு பிற மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள் மனப்பூர்வமாக அவர்கள் அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த ரம்ஜான் பண்டிகையினுடைய முக்கியமான ஒரு செய்தி என்பது என்ன?
உண்மையில் இந்த உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதுதான் இந்த பண்டிகையின் வழியாக சொல்லப்படுகிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த ரமலான் தினத்தில் வன்முறையற்ற ஒரு உலகத்தை அல்லது பசியற்ற ஒரு உலகத்தை அல்லது கருணைமிக்க ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க பயங்கரவாதம் ஒரு புறம், வறுமை ஒரு புறம், அகதிகளாக துரத்தப்படுகிற மக்கள் ஒரு புறம், இப்படி அதே போல் இனவெறி, மதவெறி, சாதி வெறி என மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் தலைதூக்கி நிற்கிற ஒரு காலகட்டத்தில் இதுபோன்ற பண்டிகைகள் சொல்லக்கூடிய உண்மையான செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வது மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் இந்த பண்டிகைகளை நாம் வெறுமனே சடங்குகளாக கொண்டாடுவதாக ஆகிவிடும். அந்த வகையில் இந்த ரம்ஜான் தினம் என்பது, இந்த ரமலான் மாதம் என்பது உண்மையில் மனிதர்கள் தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து பிறருடனான ஒரு இணக்கத்தை, ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மாதமாக இருந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி இந்த மாதத்தில் தான் புனித வேதமான குர்ஆன் என்பது முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்டது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமியர்கள் அந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை கொண்டாடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய துயரம் என்பது என்ன? இந்த உலகத்தின் மிகப்பெரிய துயரம் என்பது பசிப்பினிதான். மனிதர்களால் எதை வேண்டுமானாலும் சகித்து கொள்ள முடியும், எதை வேண்டுமானாலும் கடந்து செல்ல முடியும். ஆனால் மனிதர்களால் கடந்து செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் என்னவென்று பார்த்தால் அது உண்மையில் பசிப்பினிதான். இந்த உலகத்தினுடைய பசிப்பினியை எப்படி போக்குவது? நிச்சயமாக இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒருபுறம் தங்களுக்கான உணவு கிடைக்கப்பட்டவர்கள், தங்களுக்கான பசியை சுலபமாக தீர்த்து கொள்ளக்கூடியவர்கள். இன்னொரு புறத்தில் எப்போதும் உணவிற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், பசிப்பினியோடு வாடுகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தினுடைய செல்வம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு பசிப்பினி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், பசியினுடைய துயரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அப்போதுதான் பசியினுடைய வேதனை, பசியினுடைய துயரம் அவர்களுக்கு புரியும். அதனால்தான் இஸ்லாம் 30 நாட்கள் நோன்பிருக்கக்கூடிய இந்த கடமையை மனிதர்களுக்கு வலியுறுத்துகிறது. அப்படி வலியுறுத்துகிற போது 30 நாட்கள் அவர்கள் அதிகாலையில் உணவு உண்டுவிட்டு பிறகு சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்த பிறகுதான் அவர்கள் மறுபடியும் தண்ணீரை கூட அருந்த வேண்டும் என்கிற விதமான இந்த நோன்பிருக்கக்கூடிய முறை என்பது பசி, தாகம் என்கிற 2 விஷயங்களும் எவ்வளவு ஆழமானவை என்பதை மனிதர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இந்த நோன்பிருக்கக்கூடிய காலம் இருக்கிறது. இந்த நோன்பிருக்கக்கூடிய காலத்தில் உண்மையில் அவர்கள் இந்த உணவையும் நீரையும் முற்றாக பகல் பொழுது முழுக்க மறுப்பதன் வாயிலாக அவர்களுடைய உடல் என்பது சுத்தப்படுத்தப்படுகிறது. அவர்கள் திரும்ப உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் எல்லாம் மீண்டும் புத்துணர்ச்சி அடைகின்றன என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் உளவியல் ரீதியாக பசித்திருப்பவர்களுடைய துயரங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த 30 நாட்களும் இஸ்லாமியர்கள் அவர்கள் நோன்பிருந்து தங்களுடைய அந்த கடமையை நிறைவேற்றியதன் மூலமாக உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய, அதிலிருந்து பல படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ரமலான் மாதத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, அதாவது உங்களிடம் இவ்வளவு நகையோ சொத்தோ இருந்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவிற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் விதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒரு தான தர்மங்கள் செய்வது அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பகிர்ந்து கொடுப்பது என்கிற ஒரு விஷயம் பரவலாக இன்றைக்கு இஸ்லாமியர்களிடம் உலகம் முழுக்க இருந்து வருகிறது. ஒரு காலத்தில் உண்மையில் வறுமையினுடைய கோரப்பிடியில் சமூகங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் முகமது நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகளை கொண்டு வருகிறார். குர்ஆன் இப்படிப்பட்ட விதிமுறைகளை உருவாக்குகிறது. அதாவது உங்களிடம் இருக்கிற செல்வம் என்பது அது உங்களுக்கு உரியது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் மிக ஆழமாக வலியுறுத்துகிறது.
அதன் அடிப்படையில் தான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வத்தை பகிர்ந்தளிப்பது அல்லது பிறருக்கு உதவுவது என்கிற ஒரு விஷயம் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பசியை உணர்தல், பசியிலிருந்து பகிர்ந்தளித்தல் என்கிற 2 அடிப்படை கோட்பாடுகள் தான் இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு முதன்மையான படிப்பினைகளாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நாம் கற்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாக இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களின் மீது சொல்லப்படுகிற பல்வேறு விதமான கட்டுக்கதைகள் அல்லது அவருடைய வாழ்க்கை முறை பற்றி பரப்பக்கூடிய பல்வேறு விதமான தவறான தகவல்கள் இன்றைக்கு தொடர்ந்து சில வகுப்புவாத சக்திகளால் முன்னெடுக்கப்படுகின்றன. மாறாக இந்த ரமலான் மாதத்தை புரிந்து கொள்வது அல்லது இஸ்லாமியர்களை புரிந்து கொள்வது என்பது அனைவரினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் பிளவுகள் உண்மையின் அடிப்படையில் இருப்பதை விட கட்டுக்கதைகளின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய, இந்த ரமலான் மாதத்தில் வலியுறுத்தக்கூடிய அடிப்படை நெறிகளை மற்றவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டால் இஸ்லாம் ஒரு சமத்துவமான அல்லது ஒரு நீதிமிக்க சமூகத்தை உருவாக்க விரும்புகிறது. சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையே அதனுடைய இடைவெளிகளை இட்டு நிரப்ப முயற்சிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது அது மனித நீதிக்கான செய்தி. அது உண்மையில் ஏழ்மையும் வறுமையும் மற்ற ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தி மட்டுமல்ல. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தினத்தில் அனைத்து சமய மக்களோடும் ஒரு ஆழமான ஒற்றுமையும் இணக்கமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இணக்கம் நிலவுவதுதான் உண்மையில் இந்த பண்டிகையை, இந்த ரமலான் தினத்தை உண்மையில் அர்த்தமுள்ளதாக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையை இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் பேராசிரியர் அண்ணாதுரை. ஒரு கல்வியாளரா, தமிழ் பேராசிரியரா, இன்னைக்கு இருக்கிற இலக்கிய சூழல் எப்படி இருக்கு, நவீன இலக்கியம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் உருவானது, ஒவ்வொரு காலத்திலையும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இது சந்திச்சது, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்லூரி பேராசிரியராக, இலக்கிய சிந்தனையாளராக, நவீன இலக்கியங்கள்லாம் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு புரிதல் தேவைங்கிறதுக்காக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில், தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிற போது தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நவீன இலக்கியங்களோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலையும் இந்த இலக்கியங்கள் எந்த மாதிரியான ஒரு மாறுதலை அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, இப்போ வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது, இந்த மாற்றத்தை நம்ம எப்படி இந்த சமூகம் ஏற்றுக்குது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல நம்ம இலக்கியங்கள் பற்றி பேசும்போது நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவையாக இருக்குது சார். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட பார்வைகள்ல இருந்து சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நவீன சமூகம் என்றது 200 ஆண்டுகளாக நாம் சொல்லப்படும். 18ஆம் நூற்றாண்டு தொடக்க ஆரம்பித்து இன்றைக்கி 20ஆம் நூற்றாண்டு நம்ம தொடக்கத்தில் இருக்கிறோம். இதில் 10ஆம் நூற்றாண்டுடைய பின் கால் நூற்றாண்டு, அது 1876 தொடங்கிய பிரதாமர சரித்திரம், நம்முடைய வேதநாயகம் பிள்ளை எழுதிய அந்த நாவல், அதுதான் நம்முடைய நவீன சமூகத்தில் வாழும் மக்களை கதை மாந்தர்களாக கொண்டு வந்த முதல் படைப்பு. ஆனால் அந்த வேதநாயகம் பிள்ளையினுடைய பிரதாமர சரித்திர நாவலே ஒரு நிலவுடைமை சமூகத்தில் பழைய சமூகரோடு பின்னப்பட்ட பெண்களுக்கு விடுதலை இல்லாத, நவீன கல்வி முறையை கற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்ச அந்த சமூக சூழலில் பின்னப்பட்டிருந்த மக்களை வெளியே கொஞ்சம் கொண்டு வர ஒரு படைப்பாக அது இருந்தது. அதுக்கு பிறகு வந்த கமலாம்பாள் சரித்திரம், பத்மா சரித்திரம், இந்த 2 நாவல்கள் அதை விட சிறந்த வடிவமைப்பிலும் கதை மாதிரிகளை இன்னும் பேச செய்த ஒரு இலக்கிய படைப்பாக அது 2 நாவல்கள் இருந்தது. அதான் நம்முடைய 10ஆம் நூற்றாண்டின் இறுதி தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் இலக்கியத்தின் நவீன இலக்கியம் தொடங்குகிற பகுதி. இது அப்படியே மெல்ல மெல்ல வருது. இது 1920க்கு பிறகு திரும்பவும் ரகசிய நாவல்கள் என்ற மாதிரி, சீக்ரெட் நாவல்கள் மாதிரி அந்த கதை மாதிரிகள் எல்லாம் திரும்பி கதைகள் அமைக்கப்பட்டது. நிகழ்காலத்தில் வாழ்கிற மக்களை பேசாமல் பல்வேறு போக்களை திரும்புது. திரும்பி 30க்கு பிறகு, 1930 பிறகு இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை பெரும் எழுச்சியாக அன்றைக்கு சுதந்திர போராட்டம் தொடங்கி
இந்த இந்திய நாட்டு மக்களுடைய குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், நவீன தொழிலாளர்கள்லாம் போராடிட்டு இருக்க அந்த காலத்தில் நிறைய நாவல்கள் வந்தது. அப்படி வந்தால் நாராயண துரைக்கண்ணனுடைய முருகன் ஒரு உழவன் என்ற நாவல் வந்தது. அதில் கல்கியினுடைய தியாகபூமி, அலைவாசி போன்ற நிறைய நாவல்கள். தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட இந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் போராடிய உழைப்பாளி மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், மேட்டுக்குடியிலிருந்தே வந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு பேர் சுதந்திர போராட்ட வீரர்களை கதை மந்தர்களாக கொண்ட படைப்புகள் நிறையா வந்தது. அதுதான் தமிழ் நவீன இலக்கியத்தை பிரம்மாண்டமாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்தது. நம்முடைய சமூக அமைப்பையும் குறிப்பாக ஒரு மாறுதலை நம்முடைய தமிழ் சமூகம் பெற்றுக்கொண்டு இருப்பதை வெளிப்படுத்திய அந்த புதினங்கள், அதெல்லாம் அந்த நாவல்கள். அதில் 2 விதமான போக்குகள் அப்போ வருது. ஒன்று, சீர்திருத்தம் என்பது சமூக மாற்றத்தோடு அமையக்கூடிய சீர்திருத்தம். தேசிய இயக்கங்கள் பேசிய சீர்திருத்தம் ஒன்று, திராவிட இயக்கங்கள் பேசிய சீர்திருத்தங்கள், அடுத்து பொது உடைமை இயக்கங்கள் பேசிய சீர்திருத்தம். இதில் திராவிட இயக்கமும் பொது உடைமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சரி அளவிலே அப்போ அந்த தொடக்கத்தில் ஒரு பொது உடைமை சமூகமாக தமிழ்நாடு வடிவமைக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த கொள்கை லட்சியங்களை கொண்ட நிறைய படைப்புகள் வந்தது. அதில் தான் நாம் பார்ப்போம். டி.கே. சீனிவாசனுடைய ஆடும் மாடும் என்ற அந்த புதினம், பெண்முகம் கொண்டு அலைகிற ஒரு ஆண் எப்படி சீரழிந்து போகிறான் என்பதும், லட்சியத்தோடு வாழ்கிற பல கதை மாந்தர்கள் எப்படி சமூகத்திற்கு பயனுள்ளராக இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அந்த நாவல். அதன் பிறகு அண்ணா, இளங்கோவன் போன்ற பல்வேறு விதமான திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், எழுத்தாளர் நிறைய பேர், அதில் குறிப்பாக கலைஞர், இவங்கெல்லாம் வராங்க. அவங்க வந்த பிறகு தான் நிறைய இன்னும் சீர்திருத்தங்கள், மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிற, மூட நம்பிக்கையை விமர்சனம் செய்யக்கூடிய சமயங்கள் எந்த அளவுக்கு மக்களை மூடநம்பிக்கை தள்ளுகிறது என்பதையும் அவர் பேசியிருக்காங்க. அதே போல் நிறைய மாறுதல்கள் வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும், மொழி சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம், கல்வி சீர்திருத்தம் என்று பல்வேறு அளவிலே பேசிய அந்த அவருடைய கதைகள், குறிப்பாக தமிழ் திரைப்படம். சார், இப்போ அந்த 1950க்கு அப்புறம் வந்ததுன்னா தலைவர் கலைஞர், அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் சமூகத்தில் நிலவிய அப்பத்திய பிரச்சனைகள் என்ன, மக்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வாழ்றாங்க, அவங்களே கதை மாந்தர்களாக வச்சு உருவாக்கின சமூக சீர்திருத்தக்கூடிய பல கதைகள் உருவானதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த 50 காலகட்டங்களில் ஒரு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை அந்த சமூகம் சந்திச்சது, அதை எழுச்சி ஊட்டுற வகையில் இவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு சார்? குறிப்பாக சுதந்திரம் வாங்கிய நேரம் அது 1950 என்பது சுதந்திரம் வாங்கிய நேரம். அந்த சுதந்திரம் வாங்கிய அந்த இந்திய சமூகம், அதில் குறிப்பாக தமிழ்நாடு எல்லாம் வறுமையில் இருந்த ஒரு நேரம். வறுமையின் பிடி, உற்பத்தி பெரிய அளவுக்கு இல்லை, அந்த வேலை வாய்ப்பு என்பதும் குறைவு, பெரிய தொழிற்சாலைகள் இல்லாத நேரம். இந்த வறுமையை கொண்டு தான் அவருடைய இப்போ கலைஞருடைய பராசக்தி, அண்ணானுடைய பல சிறுகதைகள், செவ்வாயை தொடங்கி பல்வேறு வேலைக்காரி, இது போன்ற பல்வேறு அவருடைய கதைகள், திரைப்படங்கள், இதெல்லாம் வறுமை தான் முதன்மையாக அந்த கதைகளும் திரைப்படங்களும் அமைந்தது. வறுமையால் எப்படி ஒரு குடும்பங்கள் செஞ்சு போகிறது என்பதை போல சொல்லுகிற பராசக்தி போன்ற பல படங்கள் நிறைய அந்த நேரத்தில் வந்தது. இன்னொன்று, தமிழ் மொழியும் சீரமைக்கக்கூடிய ஒன்றாக அது இருந்தது. பழைய புராண இதிகாசங்களை 30லிருந்து 45-50 வரைக்கும் பேசி கொண்டிருந்த தமிழ் சினிமா, ராமனையும் இந்த பக்கம் தருமனையும் பேசிக்கொண்டு பல்வேறு விதமான முருகன் என்று பல்வேறு விதமான பக்தி மூழ்கி கிடந்த தமிழ்நாடு நமக்கு விடிவே இதுதான் என்று அப்படி நினைத்து கொண்டிருந்த இடத்தில் சமூகத்தை மாற்ற முடியும் சாதாரண மக்களும் என்று வருகிற இந்த கதை மாந்தர்கள் வறுமையை வெல்ல முடியும் என்று வந்த இவர்களுடைய கதைகள். அதுதான் அடுத்து வசனங்களிலும் பெரிய வடமொழி கலக்காமல் தமிழ் அந்த சொற்களை கொண்டே பேசக்கூடிய சாதாரண பேச்சு நடையில் வந்த வசனங்கள், இதெல்லாம் மக்களை பெரிய அளவுக்கு வந்தது. இது அன்றைக்கு இருந்த தமிழ் சமூகத்தினுடைய கதை மாதிரி. குறிப்பாக வறுமை என்றது பெரிய இது. ஆனால் அன்றைய சூழலிலே நவீன தொழிலாளருக்கும் வந்தாச்சு. நம்ம அவர்களும் கதைகளில் வராங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் திராவிட இயக்கம், ஒரு பக்கம் பொது உடைமை இயக்கம், இரும்பு திரை என்ற பல்வேறு படமான படங்களை அவங்களும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேலையில்லா பிரச்சனை, சம்பள உயர்வு, அதை நான் பார்க்குறோம். பல்வேறு நிகழ்காலத்தில் நடந்த போராட்டங்கள் நிறையா இருக்குது. நம்ம இங்கே ஹார்பர் போராட்டம், துறைமுக போராட்டம், ரயில்வே தொழிலாளருடைய போராட்டம், இது மாதிரி பல்வேறு துறை, இதையெல்லாம் கதை மாந்தர்களாக படைத்தவர்கள் தான் திராவிட இயக்கம், பொது இயக்க படைப்பாளிகள். அது நமக்கு தமிழ் சமூகத்துக்கு ஒரு சுதந்திரம் காலம், ஒரு சிறந்த படைப்புகள், கல்கி போன்ற பல்வேறு விதமான படைப்பாளிகள் உருவாக்கிய அந்த படைப்புகளும் புதினங்களும் கதைகளும், அடுத்து திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம் உருவாக்கின படைப்புகள். அதில் தான் எங்கள் திராவிட இயக்கத்தில், இப்போ பொது உடைமை இயக்கத்தில் தோமுசி ரகுநாதன் போன்றவர்கள்
பஞ்சும் பசியும் என்ற ஒரு நாவல் எழுதினார். பஞ்சாலை தொழிலாளர்கள் படுகிற இன்னல்கள், வேலையில்லாத அவங்களுடைய பிரச்சனை, வேலையில்லாததில் சாப்பாடெல்லாம் போச்சு, கடைசியில் கஞ்சி குடிப்பதற்கு வழி இல்லாமல் சென்னை நகரங்களில் வந்து அண்ணா சாலைகளில் எப்படி அவர்கள் வந்து கஞ்சிக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி பேசுவது பஞ்சும் பசி என்ற நாவல். அதில் இப்படி அது போன்று அதை பிறகு மலரும் சருகும் என்று டி. செல்வராசனுடைய நாவல். அது கிராமத்தில் சேரி பகுதி உழைக்கிற மக்கள் கொஞ்சம் அரைப்படி நெல்லுக்காகவே எவ்வளோ உழைச்சி கொடுத்து அரைப்படி நெல் கொஞ்சம் சேர்த்து கேட்பதற்கு படுகிற இன்னல்கள், அவங்க சமூக மனிதர்களாகவே அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலவுடைமையாளர்களுடைய அந்த ஆணவ போக்கு, இதெல்லாம் கண்டித்து வருகிற மலரும் சருகு நாவல். அடுத்து பொன்னியிலனுடைய கரிசல் என்ற நாவல். அதுவும் சேரு பகுதி உழைப்பாளி மக்கள் எவ்வளவு தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் என்று. இப்படி உழைப்பாளி மக்களை கதை மாந்தர்களாக கொண்டு வந்தது 1950க்கு பிறகுதான் நம்முடைய தமிழ் இலக்கம் பெருமையும் பெற்றிருக்குது. சாதாரண உழைக்கிற மக்கள் அது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னாக்க ராமனும் சிவனும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகன், இவர்களே வந்து நம்முடைய கதைகளில் பின்னி கிடந்தார்கள் சொர்க்கமின்றி. ஆனால் சாதாரண நடுத்தர வர்க்க மக்களும் உழைக்கிற மக்களும் நம்முடைய கதைகளில் சிறந்த கதை மாந்தர்களாகவும் எல்லோரும் அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே பேசக்கூடியவர்களாக வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையை வேறொருடம் கொடுத்து விட்டு வரல, அவங்க வாழ்க்கையை அவங்களே பேசினாங்க. ஒரு அமைப்பு, சங்கத்தை கட்டினார்கள், கட்சியை கட்டினார்கள், அவருடைய உரிமைகளை போராடி யாரிடம் பெற வேண்டும் என்று போராட்டத்தை ஒரு தொடங்கிய படைப்புகளாகத்தான் நம்முடைய தமிழ் நவீன இலக்கியம் குறிப்பாக 50க்கு பிறகு பிரபலமாக 2 விதமான போக்குகளே வருகிறது. அது ஒரு கிட்டத்தட்ட 90 வரைக்கும் அந்த சூழல் நமக்கு இருந்தது. அது இடதுசாரிகளும் மற்றொரு பல்வேறு படைப்பாளிகளும் அதை வளர்த்து சென்றார்கள். அது திராவிட இயக்கமும் முக்கிய படைப்பாளிகள், அதனுடைய படைப்புகள் முக்கியம் இருக்குது. நிச்சயமா சார். ஒரு காலகட்டத்திலையும் இந்த நவீன இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மாறுதலுக்கு உள்ளாயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு இலக்கிய சிந்தனையாளராக நவீன இலக்கியத்தோட போக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கு? அது 70-80க்கு பிறகு சின்ன அப்பயே மாறுதல் கொஞ்சம் வருது. திரைப்படங்களில் மிடில் கிளாஸை பற்றி நல்ல அவருடைய வாழ்க்கையை எப்படி அவங்க அமைக்க வேண்டும் என்று கனவு காணுகிற அந்த காட்சிகள் எல்லாம் மகேந்திரன், பாலுமகேந்திரன் போன்றவர்கள் பிரமாண்டமாக கொண்டு வந்தார்கள். அந்த கட்டம் ஸ்ரீதர் உள்பட கூட நம்ம வந்து அதில் நினைக்கலாம். அப்படி வந்த அந்த சூழல் 80க்கு பிறகு பல்வேறு விதமான இசங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் வந்தது. அதான் போஸ்ட் மாடர்னிசம் என்ற இலக்கியம், அந்த ஒரு கோட்பாடு, அதே போல் வந்து அமைப்பியல்வாதம் என்ற ஒரு கோட்பாடு, சசிலட்சணம் ஒரு கோட்பாடு, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்ற ஒரு கோட்பாடு, இருத்தியல்வாதம், இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் 80க்கு பிறகு வருது. சமூக பார்வையே தேவையில்லை என்று சொல்லுகிற பலவிதமான போக்குகள் கூட வந்தது. இப்போ அந்த படைப்புகள் இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களில் பெரும் பகுதியாக செல்வாக்கு செலுத்துது. அதை மீறியும் மக்களுக்கான படைப்புகள் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு செக்ஷன் நமக்கு இருந்து தொடர்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. அதில் 2 போக்காகவும் இருக்காங்க. பொதுவுடைமை இலக்கியம் சார்ந்து படிக்கக்கூடிய எழுத்தாளர்களும் திராவிட இயக்கம் சார்ந்து படைக்கிற படைப்பாளிகளும் இருக்காங்க. சமூக சீர்திருத்தம் என்பது இன்றைக்கி அவசியம். அது உழைக்கிற மக்கள், குறிப்பாக சேரி பகுதி ஏழை மக்களும், குடிப்பகுதியில் இருக்கிற ஏழை மக்களும், நடுத்தர வர்க்க மக்களும் பலன் பெற வேண்டும் என்று அந்த போக்கிலே அமைந்து வருகிற அந்த கதைகள் நிறையா வருது. ஆனால் இந்த 90க்கு பிறகு நம்முடைய நவீன இலக்கியம் ஒரு பெரிய வீழ்ச்சி. நம்ம 1876 தொடங்குகிற அந்த நம்முடைய இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அது வீழ்ச்சி அடையுது. கதை மாந்தர்கள் இப்படி தான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி சொல்லுகிற பல்வேறு படைப்புகள் நீங்கள் அதை பார்க்கலாம். அது குறிப்பாக சொன்னோம்னாக்க சாரணிவேதா, ஜெயமோகன் போன்றவர்கள்லாம் பல்வேறு போக்குகளில் இப்படி படைக்கிறாங்க. குறிப்பாக ஜெயமோகன் போன்றவர்கள்லாம் இந்த சமூகத்தை ஒரு விஷ்ணு சமூகமாகவே அவர் பார்க்குற பார்வை உண்டு. அப்படி இல்லை, இது நவீன சமூகம் தான். இது வழிபாடு என்பது அவருடைய இயல்பான குணங்கள். மக்கள் அவங்க சமயத்தில் வழிபட்டு கொள்ளலாம். ஆனால் சமூக அமைப்பு என்பது ஒரு பொதுத்தன்மையில் எல்லோரும் நேசிக்கக்கூடியதாக, எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிற ஒரு சமூக அமைப்பு படைப்பு என்பது இன்றைக்கு குறைவாக ஒரு 90-2000 வரைக்கும் அப்படி, ஒரு 98-2000 வரைக்கும் அப்படி இருந்தது. 2010 வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் பிரமாண கொஞ்சம் வளர்ச்சி நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ சாட்டை படங்களை சொல்லலாம், நிறைய படங்கள். இப்போ இடையில் காக்கா முட்டை போன்ற ஒரு சாதாரண சிலமேரியா பையனை பற்றி அது போன்ற கதைகளும் வருது, கவிதைகளும் வருது. இப்படி இன்றைக்கு உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்று சொல்லுகிற ஒரு தனியார் மையத்தை நோக்கி சென்றுவிட்ட ஒரு சமூக அமைப்பில் இனிமேல் காசு இருந்தால்தான் எல்லோரும் தன்னுடைய வாழ்நிலையை அமைத்து கொள்ள முடியும் என்று வந்த நேரத்தில் சமூகம் பெரிய பங்களிப்பு இல்லை அப்படின்ற நேரத்தில், அந்த நேரங்களில் தான் இந்த கதைகள் வருது, இந்த சினிமாக்களும் வருது, திரைப்படங்களும் வருது. இது இன்றைக்கு ஒரு
ஒரு சின்ன வீழ்ச்சி ஏற்பட்டும் திரும்பி அதிலிருந்து மீண்டு வருகிற ஒரு போக்கை நாம் பார்க்குறோம். இது நமக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான காலம். இந்த காலம் வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு. இதை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னு. இப்போ இந்த ஊதிய உயர்வு சம்பந்தமா 7வது ஊதிய உயர்வு அந்த திட்டம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த இப்படிப்பட்ட திட்டங்கள் ஏன் உருவாக்கப்படுது? இதோட பலன்கள் யாருக்கு எப்படி போய் சேருது? இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு அமைக்கப்பட்ட 6 ஊதியக்குழுக்கு பிறகு வந்த இந்த 7வது ஊதியக்குழு என்பது இதுதான் வந்து இருப்பதிலே கொஞ்சம் மோசமான ஊதியக்குழு என்று கல்வியாளர்கள், கொஞ்சம் படித்த சிந்தனைகள்லாம் சொல்கிறக்கூடிய செய்தி. ஏன்னா மினிமம் ஒரு 2000 தான் அவங்களுக்கு ஊதியமே உயர்ந்திருக்குது கீழ்நிலை ஊழியர்களுக்கு. அதே உயர்நிலை IAS IPS ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட அவர்களுக்கு அதிகமாக, ஏன்னா அந்த திட்டத்தை கொண்டு வருவர்களே அவர்களாக இருப்பதனால, எல்லா இடத்துலையும் அவர்களே பொறுப்பில் இருப்பதனால அவர்கள் தங்களுக்கு உயர்த்தி கொண்டார்கள், சாதாரண ஊழியர்களுக்கு உயர்த்தவில்லை என்பது முதல்ல ஒரு அடிப்படையாக பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து இந்த 10 ஆண்டு, ஏன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஊதியக்குழு அமைக்கப்படுது. 10 ஆண்டில் ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, கிட்டத்தட்ட உணவுக்கான அதுக்கான செலவுகள், உணவுக்கான பொருள் வாங்குவதற்கான செலவுகள், குறிப்பாக வந்து அவங்க வாடகை வீட்டுக்கான கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என்று தன்னை தினமும் பராமரிப்பதற்கான செலவு, இப்படி எல்லா செலவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக 100க்கு மேற்பட்ட சதவீதங்கள் உயர்ந்திருக்குது. ஆனால் இவர்கள் கொடுக்குற சம்பளம் வந்து குறைவாக தான் இருக்குது. இது பொதுவாக எல்லாருமே வந்து மத்தியில் அதிருப்தி இருக்குது. ஏதோ கொஞ்சம் பேர் நம்ம இருந்துக்கிட்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, வீடு சொந்த வீடு இருக்குது, அவர் கொஞ்சம் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் நம்ம பேராசிகளே சில பேர் 1 லட்சம் 1.5 லட்சம் வருவாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். சாதாரண கடைநிலை ஊழியர்கள் TC என்ற லெவலில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து இது வந்து பெரிய அவங்களுக்கு பயனில்லை என்பதுதான் எல்லாரும் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும். ஒரு இலக்கிய சிந்தனையாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ புதுசாக ஒரு படைப்பாளியாக உருவாகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்னவா இருக்கு? புதிதாக குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டில், இந்த கால் நூற்றாண்டில் வருகிற புதிய இளைஞர்கள், புதிய படைப்பாளிகள், குறிப்பாக கதையில் வருகிற சிறுகதை, நாவல் என்று, திரைப்படம் என்று வருகிற அந்த புதிய படைப்பாளிகளுக்கு நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது, இன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு சமூக மாற்றம் இது ஒரு வளர்ச்சி முற்போக்கு என்ற அம்சத்தில் இல்லாமல் வந்து வசதி உள்ளவர்கள் எப்படியோ வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணால் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று வருகிற ஒரு சூழல். இது எல்லாருக்கும் அமைப்பு போவது இல்லை, இந்த வாழ்க்கை கிடைக்கப் போவதில்லை. அதனால் பல்வேறு விதமான சூழலில் சிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள், அப்போ அதுக்கு முதல்ல சமூக அமைப்பு எப்படி இருக்குது இன்றைக்கு அப்படின்ட்டு தெரிந்து கொள்வது முதல் ஒரு அம்சமாங்க. அடுத்து இந்த சமூகத்தில் உள்ள நபர்களை இன்றைக்கு இருக்கிற இலக்கியங்கள், எழுத்து இலக்கியங்கள், காட்சி ஊடகங்கள் எப்படி அவர்களை கதை மாந்தர்களாக கொண்டு வந்திருக்குது. அதை தான் சொல்லுவாங்க வந்து வகை மாதிரி என்று, டைப் ஆஃப் கேரக்டர்ஸ், வகை மாதிரியாக படுத்துவது தான் முக்கியமானது. பல்வேறு விதமான மக்கள் ஒரே விதமான சமூக நிலைமையில் சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை ஒரு வகை மாதிரியாக உருவாக்கி அது ஒரு கதை மாதிரியாக படைப்பது, வகை மாதிரியாக உருவாக்குவது என்பது பெரிய வேலை. இதுதான் டால்ஸ்டாயிலிருந்து நம்ம பார்க்கலாம். பல்வேறு விதமான எழுத்தாளர்கள் வகை மாதிரியாக படுத்துவாங்க. நீங்கள் அந்த சமூகத்தில் பார்த்தா அந்த மாதிரி வாழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த வகை மாதிரி செய்வது என்பது முதல்ல இலக்கிய படைப்பாளிகளுக்கு அவசியமான ஒன்று. அப்போ சமூக நிலைமை முதன்மையாக இருக்குது. அடுத்து வகை மாதிரிகளை அவரை புரிந்து கொள்வது. அடுத்து 3வது வந்து இன்றைக்கு நிலவுகிற சமூக கோட்பாடுகள், அதில் குறிப்பாக இலக்கிய கோட்பாடுகள், என்னென்ன கோட்பாடுகள் மக்கள்கிட்ட இருக்குது, அவங்க என்ன விதமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பார்த்தாக்க பல்வேறு விதமான இலக்கிய கோட்பாடுகள் இங்கே இருக்குது. அதை முன்னாடி நம்ம சொன்னோம் வந்து மாடர்ன் சொல்லுகிற அந்த நவீன கோட்பாடு என்பது எல்லாருக்கான உரிமை கொடுப்பதாகத்தான் இருக்குது. தனி மனித சுதந்திரத்தை ஆதரித்து தான் நவீன இலக்கியத்தின் முதன்மையான அம்சம். அந்த தனிமனித வாதத்தை ஆதரித்த அந்த கோட்பாடு ஒரு கட்டத்தில் தனிமனித தான் சொல்லுவதுதான் சரி என்று தனிமனித வாதமாக சீரழிந்து போகிற போக்கு ஒன்று இன்றைக்கி உருவாயிருக்குது. தன் இஷ்டம் தான் வாழ்வை எப்படி வேணாலும் அப்படி அந்த தன் விருப்பம் தன் வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரக்கூடியதாக, பிரச்சனைகளதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கதை மாந்தர்கள் படைக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி தான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் தன்னை வந்து அமைச்சு கொள்கிறேன் என்று சமூகத்திற்கும் தன்னையும் அடித்து கொள்கிற வருகிற பல்வேறு கதை மாந்தர்கள் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட கதைகளை நாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கு போக்கில் இருக்குது, தமிழ் சமூகத்தில் அப்படி இருக்குது.
அதை நாம் தவிர்த்துவிட்டு சமூக பார்வை உள்ள கதை மாந்தர்களாக அவர்களை படைக்க வேண்டியது. இதுதான் உழைக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. சாதாரணமாக பேசுங்க, நம்ம ஊரில் பேசுங்க, நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்கள்கிட்ட பேசினா அவர்கள் அதான் விரும்புகிறாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஒரு மருத்துவமனை இவன் நினைக்கிறேன். இப்படி சமகாலத்தில் வாழ்கிற மக்களுடைய ஆசாபாசங்கள் என்ன, அதை எப்படி நாம் கதைகளை கொண்டு வருவது, இதை பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன சமூக வழி பாதை இருக்குது, அதான் முக்கியமானது. சமூக வழி பாதை என்பது நம்ம எப்படி வேணாலும் அமைக்க முடியாது. அது ஒரு பெரிய நீரோட்டத்தில் வருகிற ஒன்று தான் சமூக நீதி பாதை என்பது. அந்த சமூக பாதை என்பதை அமைப்பதற்கு அதெல்லாம் நம்முடைய முன்னோடிகள் நிறைய அந்த கதைகளில் அமைச்சிருக்காங்க. கதைகளை வழிகாட்டுவார்கள். கதையில் முடிக்கும்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து போவது போல கையில் ஏதோ கொடி எடுத்து செல்வார்கள், ஒரு முழக்கமிட்டு செல்வார்கள். இப்படி வருகிற நம்முடைய கதைப்போக்கு அது என்னென்னா, படிக்கிற வாசகர்களுக்கு தன் மீது தான் வாழ்கிற சமூகத்தினுடைய நல் மனிதர்கள் மீது, சமூகத்தினுடைய நல்ல போக்குகள் மீது அவர்கள் நம்பிக்கை வரும். இப்படி கதை மாந்தர்களை ஒரு லட்சிய புருஷர்களாக படைக்கலாம். லட்சிய புருஷர்கள் நமக்கு தேவை. லட்சியம் இல்லாமல் வாழ முடியாது. குறைந்தபட்சம் ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது தனி மனிதனுக்கு சில விதமான நெறிமுறைகள் தேவைப்படுது. நம்ம அதை தான் லட்சியம் சொல்கிறோம். அந்த நெறிமுறைகளுடைய கதை மாந்தர்களை படைக்க வேண்டியிருக்குது. இது 4வது ஒன்றாக இருக்குது. அது பிறகு எல்லோரோடும் கலந்து பேசுவது, பகிர்ந்து கொள்வது, மற்றவருடைய பிரச்சனைகளையும் தன் பிரச்சனையாக எண்ணுவது என்பது உள்ள கதை மாந்தர்கள் நமக்கு அவசியம் முடிவுகளாக தேவைப்படுறாங்க. தான் வாழ்க்கை மட்டும் போதும் என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் வருகிற ஒருத்தர் தான் வாழ்க்கை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்று போகிற போக்கு நான் பார்க்குறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வேலை நெருக்கடி, சமூகத்தில் அவர்களை பிரிக்கிறார்கள், இதெல்லாம் உண்டு. நிறுவனத்தில் உள்ள இருக்கிற வேலை சிக்கல்கள் உண்டு. ஆனால் இதை மீறியும் அவர் ஒரு சமூகத்தினுடைய ஒரு நபர் தான். எங்கே போனாலும் அவர் ரோட்டில் வந்து தான் போய் அவனை வீட்டுக்கு. அப்புறம் அவருக்கு தேவை மின்சாரம் தேவைப்படுது, தண்ணீர் தேவைப்படுது, இப்படி அது யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கு. இப்படி இருக்கிற அந்த சமூக பார்வை என்பது எல்லோருக்கும் அவசியம். அதே போல் மற்றவர்களோடும் கலந்து பேசி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, புரிந்து கொள்வது என்ற வருகிற கதை மாந்தர்கள். இப்படி ஒரு 5 வகையில் நம்முடைய இளம் படைப்பாளிகள், இளம் எழுத்தாளர்கள் உணர்ந்து கொண்டு செய்கிற போது அவருடைய படைப்புகள் சிறப்புடையதாக, போற்றக்கூடியதாக இருக்கும். சமகாலத்திலும் பேசப்படும், பிற்காலத்திலும் வரும் காலத்திலும் பேசப்பட ஒன்றாக அமையும். நிச்சயமாக சார். ஒரு கல்வியாளராக, தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் நவீன இலக்கியங்கள் அப்படிங்கிறது அதோட ஆரம்பம் எப்போ இருந்துச்சு, அதோட போக்கு எப்படி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இது சந்திச்சது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படிப்பட்ட இலக்கியங்கள் தேவையாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதை பற்றின ஒரு புரிதலை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், இப்படின்னு நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி சார். செய்தித்தாள்களிலும் புத்தகங்களிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஏராளம் உண்டு. அவைகளை சிறு சிறு செய்திகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் மிக அண்மையில் வெளியே வந்திருக்கிறது. அதற்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியனோடு இங்கிலாந்து தேசம் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக 48 விழுக்காடு வாக்குகளும், பிரிந்து போய்விடலாம் என்பதற்கு ஆதரவாக 52 விழுக்காடு வாக்குகளும் விழுந்ததை ஒட்டி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து விடைபெறுகிறது. இப்படி ஒரு யூனியன், ஒன்றியம், அதிலிருந்து ஒரு நாடு விடைபெறுவதற்கு மட்டுமில்லை, ஒரு நாட்டிற்குள்ளேயே சில முடிவுகளை எடுப்பதற்கு மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்துவது என்பது இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நடைமுறையிலே இருந்து வருகிறது. இதனை ரெஃபரண்டம், பிளபிசைட் என்கிற 2 ஆங்கில சொற்களால் குறிக்கிறார்கள். பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்லது மக்கள் கணித்தல் என்று நாம் அதனை தமிழில் கூறலாம். இது பற்றி ஒரு விரிவான கட்டுரையை எத்தனை நாடுகளில் இந்த முறை இருக்கிறது, எத்தனை முறை இப்படி வாக்கெடுப்புகள் உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன, எங்கே தொடக்கம், எங்கே அந்த முறை வலிமையாக இருக்கிறது, எந்தெந்த நாடுகளில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற எல்லா தகவல்களையும் சேர்த்து வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழ் நாளேட்டில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். பொது ஜனங்களின் வாக்கெடுப்பு என்கிற தலைப்பில். அந்த பொதுமக்களிடத்திலே வாக்கெடுப்பு நடத்துவதைத்தான் ரெஃபரண்டம் என்று சொல்லுகிறார்கள். இங்கிலாந்திலே ரெஃபரண்டம் பார்ட்டி என்றே ஒரு கட்சி 1933 தொடங்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய அடிப்படை நோக்கமே எந்த ஒரு முக்கிய முடிவுக்கும் அரசு தானாக முடிவெடுக்கக்கூடாது,
மக்களிடத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படையான கோட்பாடு. ஜேம்ஸ் கோல்ட்ஸ்மித் என்பவர் 33வது ஆண்டு அதனை தொடங்கினார். அதனுடைய வளர்ச்சியாகத்தான் இன்றைக்கு யூகேஐபி பார்ட்டி என்று ஒரு கட்சி இங்கிலாந்திலே இருக்கிறது. இப்போது அந்த கட்சியினுடைய அழுத்தம், அந்த கோட்பாட்டினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இங்கிலாந்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு சரிபாதிக்கு சற்று கூடுதலாக 52% வாக்குகளை பெற்று அந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இங்கிலாந்து இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிக்க வேண்டியதில்லை என்பது அந்த முடிவு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிப்பதா வேண்டாமா என்பதை அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இப்படி கணக்கு எடுக்கிற முறை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அந்த விரிவான கட்டுரையை எழுதியிருக்கிறார். உலகத்திலே இருக்கிற 58 நாடுகளில் இப்படிப்பட்ட முறை இன்றைக்கு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வல்லரசுகளான அமெரிக்காவில், பிரிட்டனில், பிரான்சில், ஜெர்மனியில், இங்கே கிழக்கே வருகிற போது ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், இப்படி 57 நாடுகளில் இந்த நடைமுறை இருக்கிறது. பல முறை இப்படிப்பட்ட வாக்கெடுப்புகள் பல நோக்கங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை பிரிந்து போவதற்காக, தனி நாடாக ஆவதற்காக, ஒரு நாட்டினுடைய புதிய சட்டம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக, இப்படி பல நோக்கங்களுக்காக மக்களிடத்திலே கருத்து கணிப்புகள் நடத்தப்படுகின்றன. அப்படியானால் பொது தேர்தல் எதற்கு என்று நாம் கேட்கலாம். இந்த கட்சி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு பொது தேர்தல். இந்த கட்சி ஆள வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட சில வேளைகளில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற போது மக்களை கேட்டுக்கொண்டு எடுக்க வேண்டும், நீங்களாக முடிவெடுத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் இது தொடங்கி இருக்கிறது. முதலாக 1793வது ஆண்டு பிரான்சிலே இப்படி ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது. அன்றைக்கு அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போது, ஏனென்றால் ஒரு நாட்டை ஆளுவது, நிர்வகிப்பது அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோமே அதுதான். எனவே அதையே ஏறத்தாழ முழுமையாக மாற்றுகிற போது வெறும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டது மட்டும் போதாது, மக்களிடம் மறுபடியும் கருத்து கேட்க வேண்டும் என்று பிரான்ஸ் தேசத்தில் அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடக்கம். அதில் இருந்து ஏறத்தாழ 1800 இருந்து தொடங்கினால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரையிலே 3000 முறை உலக நாடுகளில் அப்படிப்பட்ட வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் அந்த கட்டுரை ஆசிரியர் அதிலே நமக்கு தந்திருக்கிறார். அப்படி அங்கே ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்திற்காக நடத்தப்பட்டிருக்கிறது. இத்தாலியிலே இந்த போக்கிலிகள், ரவுடிஸ், மாஃபியா என்று சொல்லுகிறோமே, அவர்களையெல்லாம் வீட்டு காவலில் வைப்பது என்று அரசு முடிவெடுத்து அதற்கும் கூட ஒரு முறை மக்களிடத்தில் வாக்கெடுப்பை இத்தாலியிலே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான வாக்கெடுப்புகள். இவற்றுள் குறிக்கத்தக்கது எது என்று கேட்டால், பல தேசங்கள் சேர்ந்திருக்கிற போது அவர்கள் சேர்ந்திருப்பதா பிரிந்து போகலாமா என்கிற கேள்வி மிக முதன்மையானது. பல நாடுகளிலே அப்படி அந்த வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. மிக அண்மையிலே கூட பிரிட்டனில் இருந்து ஸ்காட்லாந்து பிரிந்து போக விரும்பியது. அதற்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் அறிவோம், த கிரேட் பிரிட்டன், ஒரு மிகப்பெரிய அந்த பிரித்தானிய தேசம், பிரித்தானிய பேரரசு என்பது இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து என்கிற அந்த 3 நாடுகளை உட்கொண்டது. இதில் ஸ்காட்லாந்து தனியாக பிரிந்து போக விரும்பிய காரணத்தினாலே வாக்கெடுப்பு நடைபெற்று ஸ்காட்லாந்திலே இருக்கிற மக்களில் சற்று பெரும்பான்மைக்கு சற்று கூடுதலாக இங்கிலாந்திலேயே சேர்ந்து இணைந்து இருக்க விரும்பிய காரணத்தால் அந்த நாடு பிரிந்து போகாமல் அந்த பிரித்தானிய பேரரசின் ஒரு பகுதியாகவே இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி பல இடங்களில் பிரிந்து போகலாமா, தனி நாடாக ஆகலாமா, வேண்டாமா என்பதற்கு தான் இந்த மக்களுக்கான கருத்து கணிப்பு ரெஃபரண்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், கனடாவில் இருக்கிற கியூபெக் என்கிற பகுதி, கனடா முழுவதும் ஆங்கிலம் பேசுகிறவர்களாக இருந்தாலும் அந்த கியூபெக் என்பதில் இருக்கிறவர்கள் முழுக்க முழுக்க பிரெஞ்சு மொழியை பேசுகிறவர்கள். எனவே பிரிந்து போகலாமா வேண்டாமா என்கிற அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பிரிந்து போக வேண்டாம் என்றுதான் 2 அல்லது 3 முறை நடந்த அந்த வாக்கெடுப்புகளிலும் முடிவாகி இன்றைக்கும் கியூபெக் கனடாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாக்கெடுப்பில் பிரிந்து போகலாம் என்று முடிவெடுத்து
50க்கும் மேற்பட்ட நாடுகள் தனியாக போயிருக்கின்றன. சோவியத்திலே இருந்து பிரிந்து போன நாடுகள், யூகோஸ்லேவியாவிலே இருந்து 3 நாடுகள் தனியாக பிரிந்து போய்விட்டன. கிழக்கு தைமோர் இன்றைக்கு அப்படித்தான் பிரிந்திருக்கிறது. தெற்கு சூடான் அப்படித்தான் பிரிந்திருக்கிறது. இந்தோனேஷியாவிலே இருந்து கிழக்கு திமோர் பிரிகிற போது அது ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது. இப்படி பல நாடுகள் இந்த வாக்கெடுப்பு, மக்கள் வாக்கெடுப்பு மூலமாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து பிரிந்து போயிருக்கின்றன. எனவே இந்த மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்துகிற இந்த நடைமுறை உலகெங்கும் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டால் இந்தியாவிலே அது நடைமுறையில் இல்லை, சட்டப்படியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் நாகாலாந்து என்கிற வடகிழக்கில் இருக்கிற மாநிலம் தனியாக பிரிந்து போய் ஒரு நாடாக ஆக வேண்டும் என்று அதற்காக போராட்டங்கள் எல்லாம் நடந்தபோது அந்த போராட்டங்களை வன்முறையால் ஒடுக்குவதற்கு பதிலாக அப்படி ஒடுக்க முடியவில்லை. பெரும்பான்மையான மக்கள் அதனை விரும்புகிறார்கள் என்று அறிந்து அந்த நாகாலாந்து விடுதலை குழுவினரோடு மத்திய அரசே பேச்சுவார்த்தை நடத்தியது நமக்கு தெரியும். அதற்கு பின்னால் இன்றைக்கு இந்தியாவிலேயே நாகாலாந்துக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது, நாம் அறிவோம். காஷ்மீருக்குத்தான் 370வது சட்டப்பிரிவின்படி தனி சிறப்பு சலுகைகள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற ஏறத்தாழ சீனாவினுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து போன்ற அந்த மாநிலங்கள் தனித்தன்மை உடையனவாக இருக்கின்றன என்கிற அடிப்படையிலே நாகாலாந்துக்கு இன்றைக்கு தனி கொடியும் தனி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அவர்கள் தனியாக, இந்த இந்தியன் பாஸ்போர்ட் என்பதை தாண்டி நாகாலாந்து பாஸ்போர்ட் என்று தனியாக அவர்கள் கடவுச்சீட்டு வைத்துக் கொள்வதற்கும் சட்டமே அனுமதித்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. எனவே நாகாலாந்துக்கு ஒரு தனி கொடி இருக்கிறது, தனியாக ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது என்பது ஏறத்தாழ மக்கள் கருத்து கணக்கெடுப்பை எடுக்காமல் ஒரு முடிவை புரிந்து கொண்டு வந்த முடிவுதான் என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படிப்பட்ட செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் மேலும் மேலும் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் ஜனநாயக தன்மையை நிலைநாட்ட முடியும் என்பது விளங்குகிறது. இன்றைய சூழலில் நேரடி வணிகம் செய்வதை காட்டிலும் இணையதளத்தின் மூலம் வணிகம் செய்வது மிகவும் எளிதாகிவிட்டது. எனவே இணையதளத்தின் மூலம் எவ்வாறு வணிகம் செய்யலாம் என்பதை இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நான் விடையிலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வாரங்களில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கடனோ இல்லை ஈக்விட்டியோ என்னென்ன வாங்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து ஓவராலாக பார்த்தோம். இது வந்து இன்டெப்த்தாக பேச முடியாது, ஏன்னா ஃபைனான்ஸுங்கிறது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. கொஞ்சம் ஓரளவு டச் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு அங்கே வந்து அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எப்படி ஃபைனான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு பிஸ்னஸாக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டிங்கிற வேர்டில் வந்து மொத்தம் 3 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து பிராண்டிங்னு ஒன்று இருக்கும், அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடியது, மூணாவது வந்து சேல்ஸ். பிராண்டிங் அப்படின்னா மொத்தம் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, மொத்தம் 3 டைப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பிராண்டிங். இது வந்து யாராருக்கு எது தேவையோ, அது என்னென்ன பட்ஜெட் அவங்க வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கணும். பிராண்டிங் அப்படின்னா அந்த கம்பெனியோட பேரை வந்து வெளி உலகத்துக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு தடவை போய் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் போகும்போதோ இல்லை மக்கள் வந்து டைரெக்டாக கேட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதிகமாக வந்து பிராண்டிங் யாரெல்லாம் பண்ணணும்னா, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் பிராண்டிங் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஏன்னா அதே ப்ரோரில் வந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து வாங்கணுன்றதுக்காக தான். இப்போ பிராண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து டெலிவிஷனில் இருக்கிற இன்டர்வியூஸ், இப்போ பேப்பரில் வர இன்டர்வியூஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டோட பேரை மட்டும் போட்டு, அதிகமாக ப்ராடக்ட் பேர் இல்லாமல் பர்டிகுலர் பிராண்டோட பேரை மட்டும் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இது மாதிரி நடத்துகிறது எல்லாமே வந்து அந்த பிராண்டிங் ரீகால் வேல்யூ வந்து நிறையா கொடுக்கும். இது வந்து சேலுக்கு முன்னாடி, ப்ரீ சேலுக்கும் முன்னாடி ஒரு மக்களுக்கு வந்து இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கு, அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடியது. மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விதத்துலையாவது இந்த உங்கள் ஒரு நிறுவனத்தோட ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. இதில் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்னால் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இல்லைனா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய விதங்கள் மாறி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணுறோன்னா,
இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் வந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து முதல்ல இது யாருக்கு போய் ரீச் ஆகணும், யார் நமக்கு பையராக வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து எனி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின், இந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணால் யார் வந்து நம்மள்ட்ட வாங்குவாங்க, அந்த 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 வாங்குறவங்க எந்த ஊரில் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்களோட லாங்குவேஜ் டெரிட்டரி என்ன, ஃபாரினில் இருக்காங்களா இந்தியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். இதுக்கு அடுத்தது கஸ்டமரை சூஸ் பண்ணணும். இவ்வளோ கஸ்டமரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த கஸ்டமரை வந்து பிக் பண்ணினா நமக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கஸ்டமரை சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு மாஸ் மெயில் வழியாக என்னென்ன நமக்கு வந்து என்னென்ன டெரிட்டரியில் வேணுமோ, எந்தெந்த கம்பெனிக்கு போய் இது ரீச் ஆகணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் மெயில் பண்ணி முடிச்சிடுறாங்க. இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை இன்டர்நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ரீச் பண்ணிடுறாங்க. அடுத்தது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு ஆன்லைன் சிஸ்டம்லேயோ இல்லை ஒரு மெயில் சிஸ்டம்லேயோ இல்லை வந்து டைரக்ட் காலிங் சிஸ்டம்லேயோ அவங்கள பர்டிகுலராக ரீச் பண்ணணும். ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து ப்ராடக்டை வந்து விற்கக்கூடாது, ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். மார்க்கெட்டிங்கில் வந்து செல்லிங் வரக்கூடாது. மார்க்கெட்டிங் முதல்ல ப்ராடக்ட்டை அவங்களுக்கு ரீச் பண்ணணும். கஸ்டமர் வந்து டிசைட் பண்ணுவாங்க வாங்கணுமா வேண்டாமான்னு. அவங்களுக்கு ரீச் பண்ணும்போது மார்க்கெட்டிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் அப்பியரன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது ஒரு மதிப்பு எடுக்கிறாங்களோ, அதேமாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது செலவு பண்ணுறத யோசிக்கக்கூடாது. அந்த டைமில் உங்கள் ப்ராடக்டை வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல், மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனல் மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தான் மக்கள் அதை பிலீவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பிலீவ் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல உள்ளே வரத்துக்கு வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து டிவி, பேப்பர் ஆடுங்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஆன்லைன் மீடியாவில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய விதத்தில் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வரத்துக்கு கரெக்டாக முன்ன மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. மூணாவது வந்து தேவையில்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஃப்ளாட் விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட பையர் எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பையர், சென்னையில் கனெக்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே பையராக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை போய் ரீச் பண்ண வைக்கணும். தேவையில்லாமல் மகாராஷ்டிராவில் வந்து வரக்கூடிய ஒரு டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவங்களோட கொடுக்கக்கூடாது. இதை எதுக்கு சொல்கிறோன்னா, அன்னெசரியாக வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து அங்கேருந்து மாற்றக்கூடாது. தேவையில்லாமல் பல பேருக்கு கொடுத்து அதோட செலவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த பட்ஜெட் படி நம்ம பண்ணும்போது மார்க்கெட்டிங்கில் வந்து கரெக்டான கஸ்டமரை நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு என்ன டார்கெட், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கஸ்டமரை நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் 100% நம்மளது ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமரையோ அவங்கள உள்ளே நம்ம கொண்டு வரதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கும். அந்த கஸ்டமர் யார் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், அந்த கம்பெனிக்கு வேண்டிய ப்ராடக்டை யார் வாங்குவாங்கக்கூடிய கஸ்டமரை நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவோம். அவங்களுக்கு பேர் தான் லீட்ஸு. ஒன்ஸ் லீடு வந்துருச்சுன்னா தென் செல்லிங் ஆரம்பிச்சிருவாங்க. பிராண்டிங், மார்க்கெட்டிங், செல்லிங்கிறது பார்த்திங்கன்னா டைரெக்டாக கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்து எனக்கு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ப்ராடக்ட்ஸோட மெரிட்ஸை வந்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் அனுப்பிச்சு அந்த இடத்துல விற்கணும். இந்த 3 ஸ்டேஜாக தான் முடிக்க முடியுமே தவிர முதல் ஸ்டேஜ்லேயே வந்து 2வது ஸ்டேஜுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. பிராண்டிங் பண்ணி, மார்க்கெட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, லீடு எடுத்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விற்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம போய் துரத்தி வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து இந்த ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து நம்ம எப்படி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோமோ அதை பிடிச்சி போய் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் நல்லா செலவு பண்ணிவிட்டு ஒன்ஸ் ப்ராடக்ட் விற்றதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து கரெக்டாக, சேல்ஸுக்கு அப்புறம் உண்டான சர்வீஸ் ப்ராப்பராக இருக்கவே இருக்காது. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அதுக்குண்டான கஸ்டமர் எந்த விதமான அட்டெண்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேல்ஸு சப்போர்ட். அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் உண்டான சப்போர்ட் இல்லைன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அதுக்கு பிஸ்னஸ் கூட வந்து ஸ்லோவாக பண்ணக்கூட தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து தப்பாக
அதாவது நம்மளோட அணுகுமுறையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லை உங்களுக்கு திருப்தி இல்லைனாலோ அது கண்டிப்பாக வந்து 100 கஸ்டமர்கிட்ட போய் சேரும். அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வீணாகிடும். ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபேக்ட்ரி போட்டு அதில் கடைசியில் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டேஜாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும்போது இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிசார்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னிங்கன்னா அவங்கள வந்து முதல்ல அந்த இடத்துல வந்து ஏன் ஒரு கஸ்டமர் வந்து தங்கணும், அந்த இடத்துல தங்கிறதுக்கு எந்த ஊர்லேருந்து கஸ்டமர் வருவாங்க, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அந்த கஸ்டமருக்கு வந்து உண்டான மெசேஜை நம்ம வந்து இமெயில் வழியாவோ ஆன்லைன் வழியாவோ SEO SOO நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வழியாக நம்ம ரீச் பண்ணி அப்புறம் நம்ம கஸ்டமரை கொண்டு வருவோம். ஸோ இந்த ஏன் மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னிங்கன்னா ஃபைனான்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது டாபிக் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இது ரெண்டும் நல்லா இருக்குது, ஃபினான்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு, பிஸ்னஸும் நல்லா இருக்குது அப்படின்னா தென் எக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டாக அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னா உடனடியாக வந்து இப்போ இந்த வருஷம் 100 கோடி ரூபா பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டர்ன் ஓவரில் ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் உடனடியாக பெருசாக 250 crores அந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக போகிறது, அல்ல ஒரு 20 crores போகிறதோ இல்லை 2 crore போகிறது, எதுவாக இருந்தாலும் 100% 200% ஜம்ப் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வரும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சொல்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரி போட்டான்னா நமக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ கையிலேருந்து போவோம், இந்த கேஷ் ஃப்ளோ நம்ம கையில் இருக்கா, அதுக்குண்டான ரிசர்வ்ஸ் நம்ம கையில் இருக்கா, இதுக்கு என்ன ஃபீஸிபிலிட்டி நம்ம பண்ணியிருக்கோமா, இதோட கேஷ் ஃப்ளோ என்ன, இதுக்கு எவ்வளோ டெட் ஈக்விட்டி பிளான் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதை பண்ணும்போது இந்த பேராமீட்டரை தெரியாமல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறையா பேர் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் கீழே போயிட்டேன் அப்படிம்பாங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ரீ பிளான் கேஷ் ஃப்ளோ பிளானை பண்ணாததுனால அவங்களால ஃபுல்லாக வந்து அதுக்குண்டான அணுகுமுறை இல்லாதனால கையில் இருக்கிற கேஷ்லாம் ட்ரெயின் ஆகி கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இதை பற்றி மேலே வர வாரங்களில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் எப்படி என்னென்ன டேக்ஸ் சேவிங்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வணக்கம். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். கடந்த 2 வாரங்களாக இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்குறாங்க. அதை தொடர்ந்து என்னுடைய இதில் கருத்துக்களையும் அனுபவங்களையும் செயல்களையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி அதிகமாக எழுதியும் பேசியும் பல கல்லூரிகளுடன் தொடர்ந்து வேலை பார்த்தும் அதேமாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அவர்களுக்கு போய் பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேலைக்கு அதிக அளவில் எடுத்த அனுபவத்தில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். 90களில் ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொறியியல் கல்வி கொஞ்சம் தேக்கமுற்று இன்றைக்கு கிட்டத்தட்ட முழுவதுமாக முடங்கி போன ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கு. இது ஏன் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பின்னணியோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், எல்லா கல்லூரிகளிலும் எல்லா மாணவர்களுக்கும் இது சிக்கல் கிடையாது. 8லேருந்து 10% மேலே இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள், தரம் வாய்ந்த கல்லூரிகள், முறையாக எடுத்து தேர்வு செஞ்சு பயிற்சி கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் பிரச்சனையே கிடையாது. இப்போது இதுமாதிரி பனிக்கட்டிமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த டிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நல்லா தான் இருக்குது. அதுலேருந்து வர்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிது, வெளிநாடு போகிறாங்க. அதேமாதிரி பெரிய பெரிய இவங்கெல்லாம் நிறுவனங்களும் வந்து அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் உண்மை தான், ஒரு விஷயம் கூட மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தா அந்த பனிக்கட்டி உள்ளே ஆழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இருக்கக்கூடிய வெளியில் கண்ணுக்கு தெரியாத ஏராளமானோர். அதாவது உள்ளே சேர்ந்துட்டு கோர்ஸும் புரியாமல், கோர்ஸும் முடிக்காமல், முடித்ததுக்கப்புறமும் உடனே கேம்பஸ் இல்லாமல், வெளியிலையும் வேலை கிடைக்காம ஏதாவது ஒரு வேலைக்குன்னு தள்ளப்படுற மாணவர்கள் தான் அதிகப்படியாக இருக்காங்க. அதுதான் உண்மை. அவர்களை நோக்கி நாம் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு ஆலோசனை, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு புனரமைப்பு வேலைகளை அவங்களுக்காக செய்யணும்.
ஏன்னா இந்த எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போயிட்டுருக்கு. நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா, ஒரு இதில் கல்லூரியில் 300 பேருக்கு இங்கேருந்து வேலை கிடச்சிது, அந்த நிறுவனம் அங்கே பெங்களூர்லேருந்து வந்து 600 பேரை கொண்டு போச்சு, இப்படிங்கிற செய்திகளை பெருசாக பார்க்குறமே ஒழிய, தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டில் வெளிவந்தது இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க 5 வருடங்களுக்கு முன்னாடி, 4 வருடங்களுக்கு முன்னாடி, இப்போது இவ்வளோ பேர் வெளியில் வந்திருக்காங்க, வந்தவர்களில் எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க, இந்த மாதிரி ஒரு டேட்டாவை அரசாங்கம் வந்து பப்ளிஷ் பண்ணணும், பல்கலைக்கழகங்கள் செய்யணும். வேலை ஏன் கிடைக்கல, எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், ஆடிட்லாம் பண்ணுறோம், முதல்ல நமக்கு உள்ளே போய் பார்க்கணும், மாணவர்கள்கிட்ட கேட்கணும். எக்ஸிட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி இது கல்லூரிலேருந்து வெளியில் போகக்கூடியவங்ககிட்ட கேட்கணும். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்திருப்பாங்க, அவர்களுக்கு வந்து யாராவது ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்து சேர்ந்துட்டு எந்த கல்லூரியில் சேர்றோன்னே தெரியாமல் வந்திருப்பாங்க, பாஷை தெரியாது, ஆங்கிலம் பிரச்சனை, ரொம்ப 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 ஒரு கீழ்த்தரமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அகதிகள் போல் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் எங்கிட்ட மனசிகிச்சைக்காக வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை, இது முடித்தா ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இவங்களெல்லாம் உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவசியம் நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதல்ல எல்லாரும் சேர்றோமே அப்படிங்கிறனால நீங்கள் சேர வேண்டாம். எத்தனையோ இருக்குது, இதுக்கு அதற்கான ஒரு ஆப்டிடியூட் உங்கள் பிள்ளைக்கு இருந்து உங்களாலேயும் இதை நம்ம எடுத்து கொண்டு போக முடியும் நம்பிக்கை இருந்தால், நல்ல கல்லூரியில் சீட் வாங்கினா இன்ஜினியரிங் சேரலாம், தவறு கிடையாது. ஏன்னா ஒரு தேசம் வந்து கட்டமைக்கப்படுவதில் அதிக பங்கு யாருக்குன்னா பொறியாளர்கள் தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, வளரும் நாடு ஒவ்வொன்றிலும் அதிகமாக தேவைப்படுபவர்கள் யாருன்னா பொறியாளர்கள் தான், சந்தேகமே கிடையாது. இதில் எல்லா காலகட்டத்திலையும் இதுதான் உண்மை. எந்த துறையாக இருந்தாலும், அதுக்குள்ளே எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக, ஆனால் அவங்க இன்ஜினியரிங்காக இல்லை வெறும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இல்லை இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்ஸாங்கிறது தான் இன்றைக்கி வந்து நமக்கு கேள்வி நிற்குது. நிஜமாக ஒரு இன்ஜினியர் வெளியில் வந்தான்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்குறோம் எத்தனையோ இடங்களில் வந்து ஒரு ஐஐடி ஐஏஎம் மாதிரி சூழ்நிலைகள், ஐஐடி மாதிரி இடங்களில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தனியாக அவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறாங்க, வேறு ஒரு தொழில், வேறு ஒரு மாடல், பிஸ்னஸ் மாடலே க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பக்கம். ஆனால் இந்தியான்னு நீங்கள் பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளவு பேர் இது கீழே வறுமை கீழே இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் யாருக்கிட்ட முதல் முறையாக படித்த கல்லூரிக்கு வர இவங்களில் எத்தனை பேர் இன்ஜினியரிங்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி. இவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய அறிவுரை உங்களுக்கு தான் அதிகமாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கல்வி படித்தவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, உங்களால் முடியும், வேலை கிடைக்கும், வசதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பெரிதாக எந்தவித பாதிப்பும் இல்லை. இன்றைக்கி ஒன்று இருக்குது, சப்போஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காது உடனே ஒரு எம்பிஏ படிக்கிறாங்க. இது ஒரு புது போக்கு. இப்போது நிறைய பேர் எம்பிஏ படிக்கிறவங்க, ஏன் நீங்கள் எம்பிஏ அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்டர்வியூவில் கேட்டால் அதை சொல்லுவாங்க, இல்லை இன்ஜினியரிங் முடித்தேன் வேலை கிடைக்கல அதனால் எம்பிஏன்னு. ஸோ என்ன சொல்ல, வேலையில்லா திண்டாட்டத்தின் இன்னொரு பரிமாணம் தான் அந்த மேற்படிப்பு அப்படிங்கிறது. மேற்படிப்பு ஆசைப்பட்டு படிக்கிறாங்களான்னு இல்லை, நான் தான் கேட்பேன். நிர்வாகம் படிக்க வரீங்க, உங்கள் வேலையே உங்களால் நிர்வாகம் பண்ணி ஒரு வேலை வாங்க முடியலன்னா எப்படி தொழில் நம்ம நிர்வாகம் பண்ண போகிறோம்? அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, எம்பிஏக்கள் அதிகமாக படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க ஆரம்பித்தாங்க. இது அவ்வளோதான், தொடர்ச்சி இது இல்லையா? 12 கிளாஸ்க்கு அப்புறம் கூட 4 16 கிளாஸ், அப்புறம் 2 18 கிளாஸுங்கிற மாதிரி இந்த கிளாஸை நம்ம இழுத்துக்கிட்டே போகிறோம். என்னென்னு கேட்டால் ப்ராப்ளத்தை தள்ளி வச்சுட்டு இருக்கோம். நம்ம எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வேலைக்கான திறன்களை கல்வி திட்டத்தில், தொழிற்கூடங்களில் திறனான ஆசிரியர்களும் பயிற்சியாளர்களும் தொழில் வல்லுநர்களை பற்றி கொடுக்காம இவர்களை நாம் தொழில்மயமாக்க முடியாது. இந்தியாவில் இன்றைக்கி நம்ம மேக் இன் இண்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது கண்டிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கை முன்ன பின்ன இருந்தாலும், எந்த மாநிலத்துக்கு வந்து வராமல் போனாலும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வேலைக்கு நம்முடைய பிள்ளைகள் தகுதியாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எதுக்கு இந்த மாடல்கள்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டாம், இருக்குது வந்துருச்சு, நம்ம பிள்ளை படிக்க போகிறான், படிக்க போகிற சூழ்நிலையில் அவனால் வேலைக்கு போக முடியுமா, அவனுக்கு இந்த வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதுன்னா கூட தைரியம் இருக்கா, ஆர்வம் இருக்கா, வேலையை தேடிக்க முடியுமா? இப்போது நல்ல ஆர்வமும் நல்ல ஆழ்ந்த ஞானமும் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? இது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எந்த ஒரு மோசமான கல்லூரியில் படித்தாலும், பயிற்சி சரியாக இல்லாவிட்டாலும் கூட புரிந்து படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு
தன்னுடைய அடுத்த கட்டத்தை பற்றிய தெளிவு இருக்கும், அடுத்து எங்கே போகலான் இருக்கும், சம்பளம் இல்லாமல் வேலைக்கு போவதற்கும் தயாராக இருப்பான். அந்த மாதிரி பசங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தனக்கும் தெரியாமல், வீட்டிலையும் உதவி பெற முடியாமல், ஆசிரியர்களையும் நாட முடியாமல், எங்கேயோ இன்றைக்கி போய் குக்கிராமங்கள் பல இடங்களில் இருக்கக்கூடிய மாட்டிக்கொண்ட மாணவர்களுக்கு என்ன வழி என்பதற்காக தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரமும் தொடர்ந்து பேசுவோம்.